வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஜனவரி 31ஆம் தேதி நிஃப்டி 1% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 1,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 11,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,200 கோடி ரூபாய்க்கு. சனிக்கிழமை ஒர்க்கிங் டேயாக இருந்ததுங்க, பட்ஜெட் டேயாக இருந்தது. பிப்ரவரி 1ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 980 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 2,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 1,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,300 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 12,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 800 கோடி ரூபாய்க்கு. யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொன்ன மாதிரியே சைனா, மெக்சிகோ, கனடா மீது வரி விதிச்சிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், மெக்சிகோ, கனடா மீது 25% வரி விதிச்சிருக்கிறாரு. சைனா மீது 10% வரி விதிச்சிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஏன் வரி விதிச்சிருக்காரு அவர் முன்னவே சொல்லியிருந்தாரு. மெக்சிகோ, கனடாவிலிருந்து சட்டவிரோதமாக நிறைய பேர் யுஎஸ்ஏக்குள்ளார வராங்க. அது அந்த நாடு தடுத்து நிறுத்த வேண்டும்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் இந்த வரி விதித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். கனடா திரும்ப யுஎஸ்ஏ மீது வரி விதிச்சிருக்கிறாங்க. 25% அவங்களும் வரி விதித்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மெக்சிகோ தரப்பு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மெக்சிகோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது குறித்தான பிரச்சனை வரி போட்டு தீர்க்கக்கூடாது, பேச்சுவார்த்தை வழியாகத்தான் தீர்க்க வேண்டும். இருந்தாலும் அவங்க ஒரு பிளான் பி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த நாட்டுடைய பிரசிடென்ட். அவங்களும் வரி விதிப்பதற்கான இப்போ வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. யூனியன் பட்ஜெட் 2025 தமிழகத்தை சார்ந்த நிர்மலா சீதாராமன் ஒரு புது சாதனை படைச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 8வது முறை அவங்க பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறாங்க. நேற்று பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டுக்கான ரியாக்ஷன் பெரிய அளவில் அன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். சனிக்கிழமை கூடுதலான ரியாக்ஷன்ஸ் இன்னைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலை குறைக்கப்பட்டிருக்கு. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல், பட்ஜெட்டுக்கு முன்னவே அவங்க குறைச்சிருக்கிறாங்க. 7 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. டெல்லியில் இப்போ அதோடைய விலை 1,797 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு. மும்பையில் 1,749 ரூபாய் 50 பைசா. சென்னையில் 1,959 ரூபாய் 50 பைசா. கொல்கட்டாவில் 1,907 ரூபாய். ஓலா எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீலர்ஸ்க்கான மார்க்கெட் ஷேர் 25% எட்டியிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் 22,656 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. வாகனிலிருந்து கிடைத்த டேட்டா மந்த் ஆன் மந்த் போன மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 65% அதிகரிச்சிருக்கு. நெஸ்லே இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபாய் 25 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 7ஆம் தேதி. பேமெண்ட் பிப்ரவரி 27 அல்லது அதற்கு பிறகு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நெஸ்லே இந்தியா. குவார்ட்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 696 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 696 கோடி ரூபாய். வருவாய் 4,780 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 4,781 கோடி ரூபாய். HCL டெக்னாலஜிஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுடன். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் நடத்தக்கூடிய அமைப்பு. அவங்க ஃபேன்ஸ் லைவாக மேட்ச் பார்க்குறது, அந்த அனுபவத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ். கேபி கிரீன் இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்குது. புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு பல கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 112 கோடி ரூபாய். வாரி எனர்ஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் வாரி கிளீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். அவங்களுக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு கிரீன் ஹைட்ரஜனுக்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ONGC குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 8,240 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 31% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 33,716 கோடி ரூபாய். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். ONGC குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு முதலீடு செய்கிறாங்க. 1.15 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறாங்க. அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சரான மேங்களூர் SEZல தான் இந்த ஷேர்ஸை வாங்குறாங்க. யாருக்கிட்ட இருந்து? IL&FS கிட்ட இருந்து வாங்குறாங்க 56 கோடி ரூபாய்க்கு.
சன் ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 2903 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 13,675 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 26 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. 2 ஆண்டில் இந்த டெலிவரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய சிஇஓ நிரஞ்சன் குப்தா ராஜினாமா செய்திருக்கிறாரு. 2 ஆண்டிற்குள்ளார ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா ப்ராஃபிட் 33 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. ரெவென்யூ 667 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. வெல்ஸ்பன் லிவிங் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2025 மார்ஜின் கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் கைடன்ஸை 15%லேருந்து 14% குறைச்சிருக்கிறாங்க நிதியாண்டு 2025க்கானது. இண்டஸ்இண்ட் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 1400 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 39% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5228 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கு 2.25%, போன குவார்டரில் 2.11%. நெட் என்பிஏ 0.68%, போன குவார்டரில் 0.64%. நெட் என்பிஏயும் அதிகரிச்சிருக்கு. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஜனவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் மந்த்லி நெட் டர்ன் ஓவர் இந்த மாதத்தில் தான் கிடச்சிருக்கு. 409 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7.5% அதிகரிச்சிருக்கு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய டெப்யூட்டி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆர் பாலசுப்ரமணியன் ராஜினாமா செய்திருக்கிறாரு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா ப்ராஃபிட் 1432 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2000 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜனவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆட்டோ சேல்ஸ் 85,432 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. பந்தன் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் 426 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 42% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2830 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ எந்த மாற்றமும் இல்லை, போன குவார்டர் ஒப்பிடும்போது 4.68%. நெட் என்பிஏ கீழே போயிருக்கு 1.28%, போன குவார்டரில் 1.29% இருந்தது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க. இந்தியாவில் கூடுதலாக 1700 படுக்கைகள் சேர்க்கிறாங்க அவங்களுடைய மருத்துவமனையில். இது நிதியாண்டு 2027க்குள்ளார நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். பனாரஸ் பீட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 25 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 8. ஃபைசர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா நெட் ப்ராஃபிட் 127 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 538 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ரெயில்டெல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. 3 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆர்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் சமக்ரா சிக்ஸா கிட்டேருந்து, அதோடைய மதிப்பு 16 கோடி ரூபாய். இரண்டாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி கிட்டேருந்து 104 கோடி ரூபாய்க்கானது. மூன்றாவது ஒரு டிஃபென்ஸ் பிஎஸ்யூ தான் சொல்லியிருக்கிறாங்க, பெயர் வெளியிடல. 100 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் அது. நெஸ்லே இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க புது கிட்கேட் ப்ரொடக்ஷன் லைனை சேர்த்துருக்கிறாங்க. குஜராத் ஆலையில் 1100 கோடி ரூபாய் முதலீட்டில். இது ஏற்கனவே அவங்க அறிவித்தது தான் 1800 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2020லேருந்து 2025 ஆண்டு இடையே அவங்க செய்ய போகிறாங்க. அதோடைய பாகமாகத்தான் இந்த 1100 கோடி ரூபாய் முதலீடு செய்து புது கிட்கேட் ப்ரொடக்ஷன் லைனை சேர்த்துருக்கிறாங்க குஜராத் ஆலையில். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அமித் தோஷி ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஷீலா ஃபோம் ஸ்லீப்வெல் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 18 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 39% விழுந்திருக்கு. ரெவென்யூ 967 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கர்நாடகா பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 284 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 792 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 3.11%, போன குவார்டரில் 3.21%. நெட் என்பிஏ 1.39%, போன குவார்டரில் 1.46%. சிட்டி யூனியன் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு, 286 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு, 587 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.36%, போன குவார்டரில்
3.54%, நெட் என்பிஏ 1.42%, போன குவார்ட்டரில் 1.62% இருந்தது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 6. ஆஸ்ட்ராசெனகா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், அவங்க யூகேல முதலீடு செய்ய இருப்பதை ரத்து செய்திருக்கிறாங்க. $560 மில்லியன் அவங்க யூகே வேக்சின் பிளான்ட்டுக்கு முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை ரத்து செய்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய காரணம், எதிர்பார்த்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய அரசு கிட்ட இருந்து உதவி கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. என் இனிய பொன் நிலாவே பாட்டுக்கு அவருக்கு உரிமம் கிடையாதுன்ற மாதிரி டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்கன்னு பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். சாரேகாமா இந்தியா கைவசமே அந்த உரிமம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த சர்ச்சை ஏற்பட்டதுன்னா, ஒரு புது படத்தில் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். அதை எதிர்த்து தான் சாரேகாமா இந்தியா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் வேல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இளையராஜா கிட்ட இருந்து நாங்கள் உரிமம் வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கோர்ட் விசாரணை செய்ததற்கு பிறகு இளையராஜா கைவசம் இல்லை, சாரேகாமா இந்தியா கைவசம் தான் இருக்குன்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கன்னு பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். இதில் 2 நிறுவனமே சாரேகாமா இந்தியாவும் லிஸ்டட் கம்பெனி தான், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் லிஸ்டட் கம்பெனி தான். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.